Assalamualaikum. Welcome to Elorum Samikalam channel. ஜும்மா முபாரக். இந்த ஜும்மா நாளில் நாங்கள் என்ன லன்ச் பண்ணோங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து சிக்கன் தான் எடுத்துக்கிட்டேன். நான் 1 kg சிக்கன் எடுத்துக்கிட்டேன். 1/2 kg வந்து ஆனத்துக்கும் 1/2 kg ஃப்ரைக்கும் எடுத்துக்கிட்டேன். நான் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூனும், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து 65 பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால நான் அது மேரினேட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுடுவோம். எல்லா குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கடைசியாக எடுத்து 65 பண்ணும்போது அது நல்லா அந்த உப்புலாம் பிடிச்சிருக்கும். லெமன் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க. சாரி, 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து அந்த 65 மசாலாஸ் வந்து போடலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக எடுத்து போட்டேன். அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால சாப்பிட்டுலாம் மேரினேட் பண்ணி வச்சாச்சு, ஓரமாக வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு வந்து நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை ஊற்றிக்கிறேன். ஸோ இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து வதக்கிக்கும். சிக்கன் கிரேவி வந்து சட்டிலே வைக்கலாம். ஆனால் வந்து நான் குக்கரில் வச்சோம்னா சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சோம்னா அது இன்னும் நல்லா மிங்கிள் ஆகி இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் அது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன். நான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். மொத்தமாக போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் இப்படி பண்ணுவேன். அவரை கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டும் மிக்ஸ் பண்ணிக்குவேன். இது கூட வந்து ஒரு தக்காளி நல்லா பழமாக உள்ளது அதையும் வந்து குட்டியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூட தேவையான அளவு உப்பு. நான் உப்பு இப்போ வந்து 1 டீஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இது கூட ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், அதிலே வந்து இந்த காரம் இருக்கும். இது மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதாவது தேவையான அளவுனா இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கறி மசாலா தூள்னு வச்சுருப்போம். ஸோ கறி மசாலா தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு உருளைக்கிழங்கை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி சிம்மிலே வச்சு ஒரு விசில் விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வேகிற நேரத்தில் நம்ம வந்து மாங்காய் பச்சடி செஞ்சுருவோம். ஸோ நான் மாங்காய் வச்சு 2 டைப் பண்ண போகிறோம். மாங்காய் பச்சடி ப்ளஸ் மாங்காய் ஊறுகாய். ஸோ அதுக்கு வந்து மாங்காய் ஊறுகாய்க்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். மாங்காய் பச்சடிக்கு ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மாங்காய் ஊறுகாய் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்குவோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக வந்து வினிகர் ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வச்சுட்டு இப்போ வந்து அதை தாளிச்சிடுவோம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்குவோம். நல்லெண்ணெயில் கடுகு போட்டு பொரிய விட்டுருவோம். அது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஃபுல்லாக வந்து மேலே அந்த தாளிப்பு கொடுத்துருவோம். ஸோ தாளிப்பு கொடுத்ததும் மாங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா மாங்காய் ஊறுகாய் ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும், இந்த மாங்காய் ஊறுகாய். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசில் பாருங்கள் எப்படி அந்த எண்ணெய்லாம் மேலே மிதந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கிரேவி தண்ணியாக இருக்குல்ல, இதில் கூட வந்து நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 2 கீத்து மட்டும் தேங்காய் குட்டி குட்டி கட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு, ஸோ அந்த அரைச்ச தேங்காவை எடுத்து அப்படியே ஊற்றிடுவோம். புளியெல்லாம் வேண்டாம், அப்படியே ஊற்றினிங்கன்னா திக்னஸ் கொடுக்கும். ஸோ போக ஆற நல்ல திக்னஸ் கொடுக்கும் கிரேவி. அவ்வளோதான். இது தேங்காய் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. கொதிச்சதும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த சைட் கேப்பில் நான் ரைஸையும் வந்து வடித்து வச்சுட்டேன். இப்போது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிவிடுவோம். இதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கடைசியில் ஆட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அப்போது தான் அந்த சிக்கனில் ஏதாவது தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதை வந்து இதை மேட்ச் பண்ணிவிட்டோம். இந்த மாதிரி மாவு போட்டு இது பண்ணும் போது நல்லா மேட்ச் பண்ணிவிட்டோம். ஸோ பாருங்கள் எப்படி கோட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணும்போது.
இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இரும்பு கடாயில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இன்னொரு விஷயம், இரும்பு கடாயில் ஃப்ரை பண்ணும்போது ஒட்டாது. அது ஒரு நல்ல விஷயம். சிக்கன் ஒட்டவே ஒட்டாது. நானும் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இரும்பு கடாயில் பண்ணும்போது தான் சிக்கன் ஒட்டாமல் வருது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஸோ நல்லா உள்ள ஜூஸியாக வெளில கிறிஸ்பியாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், சிக்கனை வந்து ஆஃப் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா தான் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக ஒரு மாதிரி நூலாக ஒரு மாதிரி இருக்கும், திரியாக. ஸோ அதனால் ஆஃப் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ கூட வந்து மாங்காய் பச்சடியும் நான் ரெடி பண்ணிட்டேன். மாங்காய் பச்சடி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மாங்காய் பச்சடியும் சைட் பை சைட் ரெடி. ரொம்ப ஈஸியான மெத்தட் மாங்காய் பச்சடி. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஜும்மாவுடைய ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஸ்பெஷல் லஞ்ச் பண்ணிங்கங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சினா எல்லோரும் சமைக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவு புதுசாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனல். நன்றி.